தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/11/2016 திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை 5:16 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கும் பௌர்ணமி விரதம் தொடர்கிறது. அதனுடைய பூஜை. குழந்தைகள் தினம் இன்றைக்கு. பண்டித நேருஜி அவர்கள் பிறந்த தினம். ரோஜாவின் ராஜா என்று வர்ணிக்கப்பட்டவர் பண்டித நேருஜி அவர்கள். கண்ணதாசன் சொல்லுவார், ஆதிமகன் இயேசுபிரான் அடங்கிவிட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன அவன் பண்டிதராய் திரும்பி வந்தான் என்று சொல்லுவார். நேருஜியை பற்றி அழகாக பாடல்கள் அவர் எழுதியிருந்தார். அழ வள்ளியப்பா குழந்தை கவிஞர் அவர்கள் மிக அற்புதமாக ஒரு சில வரிகளுக்குள்ளேயே அந்த நேருஜியை பற்றி வர்ணித்திருப்பார். அமரர் நேரு பிறந்தது அலகாபாத் நகரிலே, தீரர் நேரு வாழ்ந்தது தில்லி என்னும் நகரிலே, இன்று நேரு வாழ்வது எங்கள் பிஞ்சு நெஞ்சிலே என்று குழந்தைகள் சொல்வதாக அவர் குழந்தை பாடலிலே எழுதியிருப்பார். அப்படி குழந்தைகளுடைய மனதிலேயெல்லாம் இடம் பிடித்த அந்த நேருஜி இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர், பஞ்சசீல கொள்கையை வழிவகுத்து தந்தவர். அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 11ஆம் தேதி அன்றைக்கு தனுசு ராசியை பற்றி சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப் போகிறேன். தனுசு ராசியிலே பிறந்தால் மூலம், பூராடம், உத்திராடம் என்ற 3 நட்சத்திரங்களும் இருக்கும். மூலத்திலே பிறந்தால் ஞாலம் போற்ற வாழ்க்கை இருக்கும். பூராடத்திலே பிறந்தால் போராட்டம் இல்லாமல் இருக்க தெய்வ வழிபாடுகள் தேவை. உத்திராடம் என்றால் ஊரோரத்தில் ஒரு செய்யும், உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளையும் என்பது பழமொழி. இந்த பழமொழிகளுக்கான விளக்கங்களையெல்லாம் என்னுடைய புத்தகம் இதயம் தொட்ட பழமொழிகள் என்று தந்தி பதிப்பகம் சமீபத்திலே வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் தந்தி காரியாலயங்களிலும் கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே நீங்கள் வாங்கி படிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தில் பழமொழிகளுக்கான 300க்கும் மேற்பட்ட பழமொழிகளுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறேன். அதிலே இந்த ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் என்பதற்கான விளக்கம் கூட அதிலே இருக்கிறது. பொதுவாக இது போன்ற பழமொழிகள் எல்லாம் முற்காலத்திலே கவிஞர் பெருமக்கள், சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதிலே இந்த தனுசு ராசிக்குள் உள்ள மூலத்துக்கு மூலம் என்றாலே அப்படி சொல்லி இருக்கிறார்கள். என்றாலும் கூட இன்றைக்கு மூலத்திலே பிறந்தவர்கள் ஞாலம் போற்ற வாழ்க்கை நடத்துகின்றார்கள். எத்தனையோ மிகப்பெரிய அறிஞர்கள், தொழில் அதிபர்கள், திரைப்படத்திலே கொடிகட்டி பரப்பவர்கள், அதுமாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் மூல நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன். அவர்களும் என்னை சந்தித்திருக்கிறார்கள். மூலம் என்றால் முற்பாதி சுமாராக இருந்தாலும் கூட பிற்பாதி அவர்களுக்கு யோகத்தின் மேல் யோகம் வந்து கொண்டே இருக்கும் அளவு இருக்கும். தற்சமயம் தனுசு ராசிக்கு 7.5 சனி வந்துவிட்டது. எனவே விரைச்சனி ஆதிக்கத்தில் சிக்கியிருக்கிறார்கள். இந்த ராசிக்கு யோகம் செய்கிற கிரகம், யோகாதிபதி என்பது செவ்வாய் பகவான், சூரிய பகவான். இந்த ராசிக்கு பாதகாதிபதி யார் என்றால் புத பகவான் என்று சொல்வார்கள். இந்த ராசிக்குரிய அதிர்ஷ்ட உலோகம் பொன். பொன் தான் அதற்கு அதிர்ஷ்ட உலோகம். அதிர்ஷ்ட ரத்தினம் புஷ்பராகம். புஷ்பராகத்தை அவர்கள் மோதிரமாக ஆக்கி அவர்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ப வடிவங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். முக்கோணமா, நாற்கோணமா, அறுகோணமா, இல்லை எப்படி வடிவத்தில் அமைத்தால் அந்த மோதிரம் சிறப்பாக இருக்கும் என்பதை அந்த வடிவத்துக்கேற்ற வாழ்க்கை வடிவத்தில் அமைத்து அதை வைத்து வழிபடுவதற்கு என்ற ஸ்தலம் இருக்கிறது. குருவுக்குரிய பீடங்கள் திருச்செந்தூர் குரு பீடம், ஆலங்குடி இருக்கிறது, பட்டமங்கலத்திலே திசை மாறிய தென்முக கடவுள், அதே நேரத்திலே குருவித்துறை இருக்கிறது, புளியரை இருக்கிறது. இப்படிப்பட்ட குருவுக்குரிய ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு உகந்த ஆலயங்களுக்கு சென்று அங்கு வைத்து வழிபட்டு அணிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மஞ்சள் வண்ணத்திலே அவர்கள் ஆடை அணிந்து கொள்ளலாம். மஞ்சள் வண்ண கட்சி போன்ற சில பொருள்களை வைத்துக் கொள்ளலாம். மஞ்சள் என்பது அவர்களை நெஞ்சமகிழ வைக்கும் விதத்தில் இருக்கின்ற நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் எது என்று சொன்னால் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை அவர்கள் விடாது வழிபட்டு வர வேண்டும். குருவையும் வழிபட வேண்டும். அவர்களுக்குரிய பிரதான சமித்து எது என்றால் அரசு. அரசமரம் சுற்றுவது, அரசமரத்தடியில் இருக்கிற தெய்வங்களை வழிபடுவதும் இவர்களுக்கு உகந்தது. அவர்களுக்குரிய நல்ல புஷ்பம் என்ன அப்படின்னா முல்லை. அவர்களுக்குரிய தானியம் கடலை. அந்த தனுசுக்குரிய தானியம் கடலை. குரு பகவான் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு வீட்டிலே இருப்பார். 12 கட்டத்திற்கும் 12 ஆண்டுகள் அவர் பயணம் செய்கின்றார். அப்படிப்பட்ட அவருக்கு விரதமிருந்து வழிபட்டால் வியாழக்கிழமை இன்றைக்கு விரதம் இருக்கலாம். அப்படி இருந்து குருவை வழிபடுவதன் மூலம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கிற வாய்ப்பு, மழலையின் ஓசை கேட்கிற வாய்ப்பு, மற்றவர்களில் தொழிலிலே முன்னேற்றம் கிடைக்கின்ற வாய்ப்பு, பணப்புழக்கம் அதிகரிக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பெறலாம். இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3ஆக அமையும். இப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அந்த காலத்தில் என்னென்ன மாதிரி இருக்கிறது, என்னென்ன பலன்கள் கொடுப்பதற்கு நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கும் நான் சொல்வேன். இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தினந்தோறும் சொல்கின்ற பலன்களிலே அதையும் நான் எடுத்துரைப்பேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கூட இருப்பவர்களால் உங்களுக்கு மன அமைதி குறையலாம். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் இனம் புரியாத கவலை மேலோங்கும். அரசியல் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம், கவலைக்குரியதாக இருக்கலாம். எனவே வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள்.
ரிஷபராசி நேயர்களே, முன்னேற்றம் காண முக்கிய புள்ளிகள் உதவும் நாள். இன்றைக்கு முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீண் விரோதங்களை விலக்குவது நல்லது. 3லே ராகு இருப்பதால் முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டினாலும் கூட அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருக்கிறது. கட்டிய வீட்டை விற்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மாற்றுக்கருத்துறையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழிலிலே நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். 8லே கேது இருப்பதால் இனம் புரியாத கவலை மாலை நேரத்தில் மேலோங்கும். வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். பகை நட்பாகலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே உங்கள் நாட்டம் செல்லும். அது மட்டுமல்லாமல் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதால் உடல் ஆரோக்கிய தொல்லைக்காக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலையும் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். சஞ்சலங்கள் அதிகரிக்கும் நாள். சந்தோஷங்கள் குறையலாம். சலசலப்புகள் அதிகரிக்கலாம். மாற்றுக்கருத்துறையோரின் எண்ணிக்கை கூடும். இன்றைக்கு தெய்வ வழிபாட்டினால்தான் நீங்கள் திருப்தி காண இயலும். பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். பக்கத்தில் உள்ளவர்களிடம் கூட கடன் வாங்கும் நிர்பந்தங்கள் உண்டு. பாலிய நண்பர்களை பகித்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கட்டட திறப்பு விழாக்களை பற்றி சிந்திப்பீர்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்று விதத்தில் காரியங்களை செய்து கொடுப்பார்கள். புகழ் கூடும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் விதத்தில் உங்களுக்கு அமையப் போகின்றது. இந்த நாள் இனிய நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கலக்கங்கள் அகலும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். சுப செலவுகள் அதிகரிக்கும். சொல்லை செயலாக்கி காட்டுவதில் இருந்த தடைகள் அகலும். 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது நிறைவேறும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல்கள் உண்டு. அலைபேசி வழியிலும் அனுகூல தகவல்கள் உண்டு. பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் நாள். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். கும்பராசி நேயர்களே, கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மாறும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளமகிழும் சம்பவங்கள் மாலை நேரத்தில் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாடும் உள்ளத்திற்கு வளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு உண்டு. கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இடம் பூமி வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். பழைய உறவை புதுப்பித்துக் கொள்வீர்கள். பயணத்தால் பலன் கிடைக்கும். தூரதேச பயணங்களில் இருந்து கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.